மாப்பிளைக்கு போன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா எந்த கன்ஃபார்மும் பண்ணாம இவர் பாட்டுன்னு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணி கல்யாணத்துக்கே கோயிலுக்கே கொண்டு வந்துடுறாங்க. தாமரைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. ஏன்னா அவர் கோடீஸ்வரனான மாப்பிள்ளை தான் தேடுறாங்க. ஏன்னா உட்காந்து சாப்பிடணும், சௌகரியமா வாழணும், இந்த வீட்டுல இந்த நரகத்தை விட்டு எப்படா நம்ம ஒழியலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. போறதுதான் போறோம், கல்யாணம் ஆகி போடுறோம், சேர்த்துதான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கல, இப்படியாவது நம்ம வெளியே போறோம்னாக்கா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஒரு செட்டிலா லைஃப்ல போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இவரு வேற டீச்சர்ன்றாரு, படிச்ச பையன்றாரு, நல்ல பையன்றாரு. ஆனா பணம் இல்லையே, பணம் என்னதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தாமரையும் தாமரை அம்மாவும் 2 பேரும் பிளான் பண்ணின்னு இந்த கல்யாணத்தை எப்படின்னா நிறுத்தணும்னு பிளான் பண்றாங்க. அவர் நான் எப்படின்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன், தைரியமா இரு, எந்த விதத்துலயும் நீ பிரச்சனை பண்ணிக்காத, எந்த விதத்துலயும் நீ டென்ஷன் ஆகாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிடுறாப்ல. இருந்தாலும் இவங்களுக்கு பதப்பு தாங்க முடியல. என்னடா கல்யாண ஸ்டேஜ்ல நின்னுட்டோம், இப்போ என் லவர் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அம்மாக்காரி சொல்றா, ஐடியே போனை போடுறீங்க, அவனுக்கு போனை போட்டு வர வைடியா அப்படின்றாங்க. போனை போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவங்களுக்குள்ள கதறல் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டானா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏமாத்திட்டு போறாங்க, இவங்க ஏமாத்திட்டு போறாங்க. இல்ல கடைசியில நீங்க தான் ஏமாந்து போறீங்க. சப்போஸ் அவரே கல்யாணம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? கோயிலா உட்காந்து பிச்சை எடுக்கிற வேலை தான் அவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஒரு நாள் பேட்டா காசு வந்தாலே போதும், மேற்கொண்டுலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற பிச்சை எடுக்கிற மனுஷன் இவங்களை என்ன பண்ண போறாரு? ஒரு கோயில தனித்தனியா உட்கார வச்சுட்டு, மாமியார் ஒரு கோயில உட்கார வச்சிருவாரு, மனைவி ஒரு கோயில உட்கார வச்சுட்டு பிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க போறான்னு நினைக்கிறேன். இதுல வேற அவங்க அம்மா வேற மாப்பிள்ளைக்கு போனை போடு, கல்யாணமே ஆகல ஆனா உடனே மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளைக்கு போனை போடு. எப்படின்னா கடைசியில காமேஷ் பிச்சை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. காமேஷ் பிச்சை கல்யாணம் பண்ணாதான் மேற்கொண்டு கதை நகர்த்தத்துக்கு எதனா வாட்டமா இருக்கும். இவங்களுக்கு தேவையான மாதிரி கதை நகர்த்துவாங்க.